இங்க வெறும் பரிசுத்தம் தான். இயேசு கிட்ட வந்தா சக்கரை வருமா வராதா? பிபி, பல்வலி 2 வாரமா அம்மாவுக்கு பல்வலி. அப்ப நாங்க பாடுறது இல்லையா? நாங்க ஜபிக்கிறது இல்லையா? எனக்கு சுகர் இருக்கு, நான் பாடுறது இல்லையா? இங்க யாரும் பிபி இல்ல. இவ்வளவு பாஸ்டர் பிபி இருக்குது, சுகர் இருக்குது, பல்வலி இருக்குது, தலைவலி இருக்குது, வாய் நோவுது, கை நோவுது, எல்லாம் இருக்குது. ஜீகன் பால் தெரியல எல்லாருக்கும்? ஜீகன் பால் பைபிள் வச்சுதான் first missionary of India who established the first church, made the first translation of the Bible, compiled the first Tamil dictionary, started the first school, the first type foundry and paper mill, the first ceremony. யாரு? இவர் எத்தனை வயசு செத்தார்? 6 வயசுல இயேசு ஏத்துனாரு. எத்தனை வயசு செத்தார்? 36 வயசு செத்தார். 36 வயசுல அவருக்கு சாவு வரணுமா? கிருபையின் நாட்கள் எத்தனை? ஏன் அவரு எவ்வளவு ஊழியம் செஞ்சுக்கிறாரு? ஏன் அவர் கிருபையை தொடரல? எவ்வளவு ஊழியம் செஞ்சுக்கிறாரு? ஏன் அவருக்கு மரணமே வந்துருச்சு? சுகர், பிபி, எல்லாம் இதெல்லாம் விட்டு மரணமே வந்துருச்சு அவருக்கு 36 வயசுல. ஏன் கேட்கலாம்ல? அவர் சீக்கிரம் பரலோகத்துக்கு போயிட்டாரு. நீ ரொம்ப வேலை செஞ்சுட்ட, எதிர குழந்தைங்க கொஞ்சம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டார். இங்க நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா கறியும் சிக்கனும் பீஃபும் பனிக்கறியை சாப்பிட்டு பிபி ஏத்திக்கிறது, சுகர் ஏத்திக்கிறது, எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா பாடனோட எல்லாம் விடுவோம். அழகா யாரோ ஒருத்தர் பாடிக்கிறார். அது இப்ப எல்லாம் இதுலயும் வருது. இப்ப சர்ச்சில் கூட பாடுறாங்க, பாடிக்கிறாங்க. சர்ச்சிலையும் பாடுறாங்க, தெருவுலையும் பாடுறாங்க, எல்லா இடத்துலயும் பாடிக்கிறாங்க. இயேசு பாட்டு யார் பாடணும்னு தெரியாதவர்களும் பாடிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு சக்கரை போனா போதும், எனக்கு பிபி போனா போதும், எனக்கு பல் நோய் வலி வந்து போனா போதும், என் கண்ணு நோவு போதும். ஆனா இயேசுவின் வலி எப்படின்னா இருக்கணும்? இயேசுவின் வலி எப்படின்னா இருக்கணும்? சிலுவையில எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எங்க பல் நோயோ சுகரும் பிபியோ வயிறுமாவோ சக்கரையோ போயிடும். இயேசுவின் சிலுவையின் வலியை நான் உணரக்கூடாது. இயேசுவின் முள் பாதையில் நடக்கக்கூடாது. இயேசுவின் சிலுவையின் வலியை நான் சுமக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிற இந்த ஈவலான உலகத்துல நீ எப்படி வாழ? சீஷன்னா ரொம்ப ஈஸியான டாஸ்க் இல்ல. பல்வலியிலும் முள் வலியில நடக்கணும். சுகர், பிபி இருந்தாலும் உன்னால முடியலன்னா கூட இயேசுக்கு ஏதாவது செய்ய துடிக்கிறவன் தான் இயேசுவின் சீஷன். கர்த்தரை நீ பாடு, சக்கரை வராது நாம சீஷன் கிடையாது. கர்த்தரை நீ பாடு, உயிர் போனாலும் இயேசுக்காக வாழு. அப்படி வாழ்ந்தவர்கள் தான் சீக்கிரம் பாரு. 36 வயசுல உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் ஒரு சாதனை படிக்கணும். பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், சக்கரை இருக்கும், பிபி இருக்கும், பல்வலி இருக்கும், வாய் நோய் இருக்கும், முட்டி நோய் இருக்கும், இருதய நோய் இருக்கும், எல்லா நோய் இருக்கும். நீ சிலுவையின் வலியை பார்த்து நடக்கணும். பேதுரு, எல்லாம் பேதுரு அவரை போல மறிக்கிறதுக்கு தகுதி இல்லாத, அதுக்கு மீறி எனக்கு வலியை உண்டாக்குங்க. இயேசு எப்படி அடிச்சுக்கோ அதுக்கு மீறி எனக்கு வலி உண்டாகணும். பேதுரு பாடிருக்கலானே, சக்கரையே நீ கர்த்தரை நீ பாடு, சிலுவையே எனக்கு வராது பாடிருக்கலாம்ல. பேதுரு திரும்பி அடியா, வலிக்கணும், எனக்கு வலிக்கணும், இயேசுவோட அதிகமாக எனக்கு வலிக்கணும். இப்படி அடிக்கிறதோட இப்படி அடிக்கணும், இன்னும் வலி தாஸ்தான். ட்ரம் செட் சீசன் கிடையாது, கீபோர்ட் வாசிக்கிற சீசனே கிடையாது, சும்மா தான் சீசன் தான். வலியை தாங்குறவன் சீசன், வலியை தாங்கணும். பவுல் சொன்னாரு, உள்ள எடுத்துருங்க. இயேசு சொன்னாரு, என் கிருபை உங்களுக்கு போதும். நீங்க அப்படிதான் இருக்கணும், என் கூட அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நான் இயேசு கொடுக்குறேன்.
நீங்களும் இயேசு இருக்கணும். இயேசு வழியை தாங்கினவர், வழியை வானான்னு சொன்னதே இல்லை. சித்தமான இடங்க எல்லாம் ஒரு சித்தம் நிறைவேற்றும். உலக பிரகாரமான ஆட்கள் கூட சேராதீங்க. உலக பிரகாரமான ஊழியத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க. உலக பிரகாரமான ஆராதனையை விரும்பாதீங்க. உலக பிரகாரமான செய்தியை கேட்காதீங்க. பரலோகம் ஒன்று தொடுதா அதுல இன்வால்வ் ஆகுங்க. ஏன்னா நோவா இஸ் ஃபெலோஷிப் வித் கிங்டம் ஆஃப் காட், நாட் வித் தி earthly things. நீங்க நானும் கிங்டம் ஆஃப் காட்ல இன்வால்வ் ஆகணும். அப்போ கிங்டம் ஆஃப் காட் யாருக்கு ஆலோசனை இருக்குதோ, யார் அதை பத்தி யோசிக்கிறாங்களோ அவங்களோட நீங்க இணைஞ்சீங்கன்னா நீங்களும் நோவா மாதிரி கரெக்ட் மெஷர்ல பேடை கட்டுவீங்க. இல்லைன்னா ராங் மெஷர்ல கட்டிடுவீங்க. அதுக்குள்ள தண்ணி வரும், அதுக்குள்ள அலை வரும், அதுக்குள்ள எல்லாமே வரும். நீ முழுங்கி போய் விடுவா. எங்க? நரகத்துல. எங்க? It is not joke. மினிஸ்டர் ஜோக்காக யாரும் செய்யாதீங்க. ஜோக்கா செய்யணும்னா இங்கே எல்லோரும் செஞ்சு இங்க ஒருத்தர் வந்தாலும் இந்த பாதையில நான் நடக்கிறேன் ஒப்பு கொடுத்தா வா, இல்ல வராத. நிஜமாவே நீ இயேசுவை பிரியப்படுத்தணும்னு நினைச்சுன்னா இந்த ட்ராக் விட்டு போயிடாத. இந்த ட்ராக்ல எது வந்தாலும் அப்படியே போ. ஒரு நாள் இயேசுவை நினைப்பார், கட்டி அணைப்பார். பிள்ளை வந்துட்டியா? கட்டி அடித்து மோதிரம் போட்டு கிரீடம் போட்டு வெள்ளை வஸ்திரத்தை போட்டு இவன் என் பிள்ளை. காசுக்காக பணத்துக்காக இல்லை. கடைசியா இயேசு ஒரு வார்த்தை சொல்றேன், என் பிள்ளைப்பா. எல்லா வழியும் சுமந்து ஊழியம் செஞ்சான். கை வலி, கால் வலி, முட்டி வலி, வயிறு வலி, கண்ணு வலி, வாய் வலி, எல்லா வழியும் எனக்கு இருந்துச்சு. ஆனா எனக்காக ஊழியம் செஞ்சான். இவனதான் நான் என்னை அவர் பிள்ளை நான் அழைக்க முடியும். ஒரு கட்டி பிடிச்சு வந்து கொடுப்பார். இயேசுவே, எனக்கு எந்த வழிதான் இருக்காங்க? எப்படியாப்பட்ட ஆட்கள் என்னை சூழ்ந்திருக்கட்டும், எப்படியாப்பட்ட உறவுகள் என்னை சூழ்ந்திருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஆண்டவரே வரட்டும், நான் சொல்லுவேன், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. நீங்க சொல்லு. ஏசையா என் முன்னே, ஓ ஏசையா என் கண் முன்னே, உம்மோடு உம்மோடு என் உள்ளத்தின் உம் சித்தம் என் இதயத்தின் ஏசையா, ஏசையா என் முன்னே, ஓ ஏசையா என் கண் முன்னே. வாழ்நாளும் உம்மோடுதான், மரிச்சாலும் உம்மோடுதான். வாழ்நாளும் உம்மோடுதான், நான் மரிச்சாலும் உம்மோடுதான். வாழ்நாளும் உம்மோடுதான், நான் மரிச்சாலும் உம்மோடுதான். வாழ்நாளும் உம்மோடுதான், நான் மரிச்சாலும் உம்மோடுதான். ஏசையா உம்மைத்தானே என் மன்னே, ஓ ஏசையா
என் கண் முன்னே